வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதை நேரம் பகுதியில் ஜோதிட கதைகளின் தொகுப்பாக சில கதைகளை பார்ப்போம். ஒரு மன்னர் காலத்து கதை. ஒரு சிறந்த அரசன் செவ்வனே ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அவனுக்கு அழகான மகாராணியும் இருந்தாள். அந்த மகாராணி வரங்கள்லாம் பெற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அவருடைய அழகும் அவனுடைய வசீகரமும் அவனுக்கு சூரியன் என்று பெயரிட்டு அழைத்தார் மன்னர். இளவரசன் சூரியன் துடிப்பானவனாகவும் ஆழ்ந்த அறிவு கொண்டவனாகவும் திகழ்ந்தான். காலங்கள் உருண்டோடின. ராணி இரண்டாவது மகவிற்கு தாயானாள். அவனும் ஒரு அழகான இளவரசன். அவனுக்கு சந்திரன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் மன்னர். இப்படி காலங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கும்போது இந்த குழந்தைகள் நடந்து சுயமாக நடக்கும் காலகட்டத்திலேயே இந்த ராணிக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனாள். அந்த சோகத்திலிருந்து விடுபட்ட மன்னன் குழந்தைகளை பேணி காப்பதற்காக ஒரு இளவரசியை திருமணம் செய்து கொண்டு வந்தார். என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் இரண்டாவது மனைவி தானே அப்படின்னு நினைக்கலாம். அந்த இரண்டாவது இளவரசி, அதாவது இரண்டாவது ராணியும் மிகவும் சிறப்பாக குழந்தைகளை கவனித்து கொண்டாள். காலங்கள் சென்று கொண்டிருந்தன. அவளும் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அவன் செவ்வாய்க்கிழமையில் பிறந்ததுனால அவனுக்கு மங்களநாதன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் மன்னர். 3 குழந்தைகளையும் தான் பெற்ற குழந்தைகளாகவே ஒன்றாகவே வளர்த்தாள் அந்த ராணி. எந்த பாகுபாடும் இல்லாமல் வளர்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய இந்த செய்கையிலும் குழந்தைகளை வளர்க்கும் விதத்திலும் கவனிப்பிலும் அகமகிழ்ந்து போன மன்னர் ஒரு நாள் ராணிகிட்ட, நீ உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கேள், நான் மகிழ்ந்து தான் சொல்கிறேன், நீ என்ன ஒரு வரம் கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொல்கிறார் ராணியிடம். ஓ என் அன்பிற்குரிய பிரபுவே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு இப்பொழுது எதுவும் தேவையில்லை, நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று ராணியார் சொல்லிட்டாங்க. அதோட காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. 3 இளவரசர்களும் எல்லா வித்தைகளிலும் கல்வி கேள்வி அறிவுகளிலும் ஒருவருக்கொருவர் சளைத்தவரல்ல என்று வளர்ந்து வருகிறார்கள். இப்படியே காலம் உருண்டோடி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அரசிக்கு தோன்றுகிறது, அந்த மூத்த 2 இளவரசரும் அரண்மனையிலேயே இருந்தால் தான் மகனுக்கு அரசராகும் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். மன்னர் ஒரு நாள் நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் தருணத்தில், பிரபுவே, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தருவதாக கூறினீர்கள், அதை கேட்கும் நேரம் வந்துவிட்டது, இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக, நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், அதை தர சித்தமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்போது இந்த ராணி என்ன சொல்கிறா, என்னுடைய மகன் நாட்டின் மன்னனாக முடிசூடப்பட வேண்டும், அதுதான் எனது ஆசை அப்படின்னு அவ தன்னோட கோரிக்கையை வைக்கிறார். அதை கேட்டு மன்னருக்கு அதிர்ச்சி. அவர் சொல்கிறார், என்னுடைய மூத்த இளவரசர் 2 பேரும் நல்லாவே இருக்காங்க, நல்ல அறிவோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும்போது நான் 3வது மகனுக்கு, அதுவும் இளையதாரத்தின் உனது பையனுக்கு முடிசூட்டினால் நாட்டு மக்கள் எல்லாம் என் மீது இருக்கும் மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகும். அது மட்டுமல்ல, அது சரியாகவும் இருக்காது, அது என் மனதிற்கும் சரியாகப்படவில்லை.
அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவ்வளோ காலம் அவர் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்க்கையை போயிட்டு இருந்தது. இந்த ஒரு நேரத்திலிருந்து அவர் அமைதி பறிபோனது. அவர் சந்தோஷம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போச்சு. அவருக்கு சில சந்தேகங்களும் வர ஆரம்பிச்சிட்டு. இந்த இளையராணியினால் தன்னோட மூத்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று எண்ணி தன் மூத்த பிள்ளைகளை தனியாக அழைத்து இளையராணியின் ஆசை என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி, அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். நீங்கள் 2 பேரும் நாட்டை விட்டு வெளியேறி எங்கேயாவது தலைமறைவாக வாழ்ந்து என்னுடைய மறைவுக்கு பின்னாடி நீங்கள் திரும்பவும் நாட்டுக்கு வந்து கைப்பற்றி நீ அரசனாக வேண்டும். ஆட்சியை தம்பி பார்த்துக்கணும், உனக்கு உதவியாக வைத்துக்கொள், நீங்கள் இருவரும் புறப்பட தயாராகுங்கள் அப்படின்னு அவர் வந்து வேண்டுகோள் வைக்கிறார். தந்தையின் ஆணையை புரிந்து கொண்ட இளவரசர்கள் 2 பேரும் அதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளும் வேளையில் இறங்கினார்கள். ஒரு நாள் அரசரிடமும் அவர்களின் நெருங்கிய நண்பர்களிடமும் விடைபெற்று வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள். போகும் வழியில் எதிரில் மங்களநாதன் வருகிறான், அதாவது இளையராணியின் மகன். அவன் இவர்களை தனது ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என்ற எண்ணத்தோடு இது நாள் வரை அவன் வாழவில்லை. இவர்களும் அப்படித்தான். மூவரும் அண்ணன் தம்பிங்களா நண்பர்களாகவும் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தாங்க. அதனால் அவன் பார்த்துட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்குறான். இந்த மாதிரி விஷயம், நீ வந்து நாட்டில் இரு, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி இவங்க கிளம்புறான்னு. நீங்கள் இல்லாத இடத்துல நான் எதுக்கு அரண்மனையில் இருக்கணும், நானும் உங்களோட வரேன்னு சொல்லி பிடிவாதமாக அவங்களோட அவனும் கிளம்பிடுறான். அந்த 3 இளவரசர்களும் சில மாத பயணங்களுக்கு பிறகு இமயமலையை அடைந்து விடுகிறார்கள். இமயமலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் போய் சேர்ந்து 3 பேருமே மிகவும் களைப்பாகவும் தாகத்தோடையும் பசியோடையும் இருந்தாங்க. அப்போது மூத்த இளவரசர் சூரியன் சொல்கிறாரு, நீங்கள் போய் தண்ணி கொண்டு வாங்க, பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருந்தால் ஓடையில் இல்லை குளத்தில் ஏதாவது தண்ணி இருந்தால் தாமரை இலையில் தண்ணி கொண்டு வாங்க, நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் இளைப்பாறிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது அதில் கடைசி மங்களநாதன் சொல்கிறான், நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அருகிலேயே ஒரு குளம், ஒரு நீர்நிலை இருக்கிறது. அந்த நீர்நிலை ஒரு வனதேவதைக்கு சொந்தமானது. அந்த வனதேவதை அந்த நீர்நிலையை காத்து கொண்டிருக்கிறது. அது இறைவனிடம் ஒரு வரம் வாங்கியிருக்கிறது. அது என்ன வரம்னா, அதில் நீர் அருந்த வர்றவங்க அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா அவங்கள அது சாப்பிட்ரும். அப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கு. அந்த குலத்துக்கு மங்களநாதன், அந்த இளவரசன் நீர் எடுக்க போகிறான். நல்ல கருநீல நிறத்தில் இருக்கிற அந்த குளத்தில் போய் இவன் நேரடியாக என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஒரு தாமரை இலையை பறிச்சுட்டு தண்ணி எடுப்போன்னு போகிறான். தேவதை பார்த்துருது. அது சொல்லுது, ஏ இளைஞனே, இது எனக்கு சொந்தமான குளம். இதில் நீ நீர் அருந்த வேண்டுமானால் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு சரியான பதிலை நீ சொல்லிட்டீன்னா நீ நீர் அருந்தலாம். அந்த கேள்விக்கு உன்னிடம் பதில் இல்லை என்றால் நான் உன்னை சாப்பிட்ருவேன். இது நான் வாங்கி வச்சுருக்க வரோன்னு சொல்லுது. உன் கேள்வியை கேள், நீ கேள்வி எது கேட்டாலும் நான் பதில் சொல்ல நான் சித்தமாக இருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். இறைவனின் கட்டளைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தேவதை கேட்குது. அவன் சொல்கிறான், இதற்கு எனக்கு பதில் தெரியும். என்னென்னா, இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் தான் இறைவனின் கட்டளைகள் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான்.
அதுக்கு அந்த வனதேவதை என்ன சொல்லுது, உனக்கு சரியான பதில் தெரியல அப்படின்னு சொல்லி அவனை கவர்ந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிருது. இது நடந்து கொஞ்ச நேரம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போனவனை காணுமேன்னு சொல்லி மூத்த இளவரசன் சூரியன் சொல்கிறான் அவன் தம்பி சந்திரன்ட்ட, எங்கே மங்களநாதனை காணுமே அப்படிங்கிறப்போ, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இவன் கிளம்புறான். இவன் கிளம்பி போனவன் இவனும் ஏற்கனவே சோர்வோடையும் நல்ல தாகத்தோடையும் இருந்ததுனால அந்த நீர்நிலையை பார்த்த உடனே நேராக வந்து இறங்கிடுறான். இறங்கினா அந்த வனதேவதை வந்துடுது. அவன்கிட்ட சொன்ன அதே கேள்விகளை கேட்குது. இளவரசனே, இந்த குளம் எனக்கு சொந்தமானது. இந்த குளத்தில் நீ நீர் அருந்தணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லைன்னா நான் ஒன்றா சாப்பிட்ருவேன். இது நான் வாங்கி வச்சுருக்க வரோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. அவன் ஒன்று சொல்கிறான், நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் உனக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்றான். அப்போ அது சொல்லுது, இறைவனின் கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்குது. ஓ, இதுவாக தானே, இறைவனின் கட்டளை தானே. இறைவனின் கட்டளைகள் 4 திக்கும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதுதான் இறைவனோட கட்டளைகள்னு அவன் சொல்கிறான். அது சிரிக்குது, உனக்கு இறைவனோட கட்டளை தெரியல, அதனால் நான் உன்னை சிறை பிடிக்கிறேன்னு அவனையும் கொண்டு போய் ஏற்கனவே மங்களநாதனை அடைச்சி வச்சுருக்க அதே சிறையில் இவனையும் அடைச்சிருது. அங்கே இவர்களுக்காக காத்திருந்த சூரியன் போன 2 பேரையுமே காணோம், ஏதோ ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிளம்பி வரான். மதிநுட்பம் வாய்ந்த இளவரசன் அல்லவா, அவன் நேரடியாக தண்ணியில் இறங்கலை, குளத்துக்கிட்ட வந்துட்டான். சுற்றி பார்க்குறான். பார்க்கும்போது காலடி 2 ஜோடி காலடிகள் தண்ணிக்கு போயிருக்கு. ஆனால் அது திரும்பி வரலை. திரும்பி வருவதற்கான காலடி சுவடு இல்லை. அந்த தண்ணீருக்குள் சென்ற காலடி சுவடுகள் திரும்பவில்லை என்பதை அறிந்தவுடன் இளவரசன் ஒரு யோசனைக்கு வந்தான். இது ஏதோ ஆபத்து நடந்திருக்கு 2 தம்பிகளுக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை தயாராக கையில் வச்சுக்கிட்டு சுற்றி வரான். அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த வனதேவதை பார்க்குது, இவன் ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவனாக இருக்கான், இவனை ஏமாற்ற முடியாது போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கிளவி வேஷம் போட்டு வருது. என்ன பேராண்டி, என்ன தேடிகிட்டு இருக்க, ரொம்ப களைச்சி போயிருக்க, தாகமாக வேறு இருக்கும், குளத்தில் இறங்கி தண்ணியை குடிக்க வேண்டியதான், நான் தண்ணியை குடிச்சிட்டு குளிக்கலாம், நல்லா நீ வந்து உன்னை ஆசுவாசப்படுத்திக்கலாமே அப்படின்னு எனக்கு சொல்லுது. இது சொல்லவும் அவனுக்கு தம்பிகளுக்கு இந்த கிளவி மூலமாக தான் ஆபத்து வந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு இவனுக்கு புத்தி கூர்மையில் யோசனை வந்து கிளவி பக்கம் திரும்பி சொல்கிறான். உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நீ வந்து மாறு வேஷம் போட்ட ஒரு பூதமாக கூட இருக்கலாம், உன்னால் தான் என் தம்பிகளுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்திருக்கு, அதனால் உண்மை என்னன்னு சொல்லுன்னு கேட்குறான். என்னை இவ்வளோ சீக்கிரம் நீ அடையாளம் கண்டுப்பேன்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிழவி என்ன பண்ணுது, தன்னோட சுயரூபமான வனதேவதை ரூபத்துக்கே வருது, வந்து நடந்ததெல்லாம் சொல்லுது. அப்போது அவன் கேட்குறான், நீ இறைவனோட கட்டளையை ஒரு பூதமாக இருக்கிற நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறான். குளத்தில் குளிக்கலாம், நீர் பருகலாம், எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது, ஆனால் இப்போ நான் இருக்கிற இந்த களைப்பும் சோர்வும் அழுக்காகவும் இருக்கேன், இந்த நிலையில் நான் உனக்கு உபதேசம் பண்ணுற சூழலில் நான் இல்லை, அதனால் நான் வந்து குளித்து ஏதாவது உணவு இருந்தனா தான் உனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதை உணர்ந்து கொண்ட வனதேவதை என்ன பண்ணுது, அவனை குளிக்க வச்சு அவனுக்கு சிற்றுண்டியெல்லாம் கொடுத்து ஒரு அழகாக அந்த வனத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு அவனுக்கு ஒரு அமர ஒரு நாற்காலி செய்து உட்கார வச்சு, இது ஒரு சீடனை போல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட புத்திமதி கேட்குது. அதாவது குரு சிஷியன் மாதிரி
குருக்கிட்ட ஒரு பாடம் படிக்க வந்த ஒரு மாணவனை போல் இது அவன் காலடியில் உட்காந்து கேட்குது. அப்போது சொல்கிறான், ஒருவன் தீய செயல்களை செய்ய வெட்கப்பட வேண்டும், தீய செயல்களை செய்ய பயப்பட வேண்டும். மனித குலத்துக்கு நன்மை செய்யும் எந்த விஷயத்தை நீ பண்ணாலும் உனக்குள்ள ஒரு சாந்தமும் அமைதியும் கிடைக்கும். உன் அக ஒளி பெரிதாகி அதில் நீ சுடர் விடுவாய். அது ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். இதுதான் இறைவனோட கட்டளை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவனோட பதில் அகமகிழ்ந்த வனதேவதை என்ன சொல்லுது, உன்னுடைய பதிலில் நான் சந்தோஷமாயிட்டேன். இப்போ உன்னோட தம்பிங்க 2 பேரில் நான் ஒருத்தரை விடுவிக்கிறேன். அது யாருங்கிறத நீயே சொல்லு அப்படிங்குது. இப்போ உடனடியாக சொல்கிறான், என்னுடைய இளைய தம்பி மங்களநாதனை நீ விடுவிச்சிருங்கிறான். அப்போது அந்த தேவதை சொல்லுது, நான் மங்களநாதனை விடுவிக்க சொல்கிறேன், ஆனால் நீயே இறைவனின் கட்டளையை பின்பற்றலையே அப்படின்னு சொல்லுது. இல்லை, நான் இறைவன் கட்டளையை பின்பற்றுறேன். இதில் நான் மங்களநாதனை விட்டுட்டு என் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு திரும்பவும் நான் நாட்டுக்கு போனேன்னா, இதே போல் வனதேவதை மங்களநாதனை சாப்பிட்ருச்சின்னு நான் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நாங்கள் தான் அவனை கொன்னுட்டு தான் நாங்கள் பழியை ஒரு வனதேவதையை மேலே சொல்கிறோன்னு சொல்லி என்னுடைய சிற்றன்னையும் நாட்டு மக்களும் எங்களை ஏளனப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவாங்க. அது காலகாலத்துக்கும் அந்த இதை அழிக்க முடியாது. அதனால்தான் இப்போ நாங்கள் இந்த காட்டுக்கு வந்ததே, நாங்கள் 2 பேரும் எங்களை காப்பாற்றிக்க எங்கள் தந்தையாரோட கட்டளையினால். அவன் எங்களுடைய நட்புக்கு மரியாதை கொடுத்து எங்களோடு வந்தே தீர்வன் வந்துட்டான். அப்படி இருக்கும்போது அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் அவனை விடுவின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு. இவனுடைய இந்த பதிலில் மேலும் மகமகிழ்ந்த வனதேவதை என்ன சொல்லுது, நான் உன்னோட 2 தம்பிகளையுமே விடுவிச்சிடுறேன். வனதேவதை அவர்களையும் விடுவிச்சிருது. இப்போது மூத்த இளவரசன் சொல்கிறான் வனதேவதைக்கிட்ட, உன்னை சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும், மாற்றாமல் நீ இருக்குதுன்னா இதே போல் தான் அடுத்தடுத்த பிறவி எடுப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னு கேட்குது. ஆமாம், போன பிறவியிலையும் நீ நிறைய தீய செயல்கள் செஞ்சுருப்ப. அந்த தீய செயல்கள் செஞ்சதுனால மறுபடியும் இந்த வனதேவதையாக பிறந்து இது மாதிரியே நீ வாழ்க்கையில் பிரச்சனைகளை இதை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீ இதெல்லாம் விட்டு வரணும்னா நீ நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டினாவே உனக்கு அடுத்தடுத்த பிறவிகள் நல்ல பிறவிகளாக அமையும், நீயும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா நீ இதே போல் தான் அடுத்தடுத்த பிறவிகளில் இந்த இறைச்சியை சாப்பிட்டு இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ அடுத்து வரும் பிறவிகளும் உனக்கு இதே போல் தான் அமையும்னு சொல்கிறான். அது புரிந்து கொண்ட வனதேவதை அவன் சொல்லுவதை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்து அவர்களுள் ஒருவராக 4 பேருமாகவே அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அப்போது மன்னர் இறந்த செய்தி வருகிறது. செய்தி வந்தவுடன் இவர்கள் 3வரும் கிளம்ப தயாராகும்போது புதிய நண்பரான வனதேவதையும் சேர்த்து அழைத்து கொண்டு நாட்டுக்கு திரும்புகிறான். திரும்ப மூத்த இளவரசனான சூரியன் மன்னனாக முடிசூடி கொள்கிறான். அவனது தம்பி சந்திரன் மூத்த அமைச்சராகிறார். அந்த மங்களநாதனுக்கு சேனாதிபதி பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. வனதேவதைக்கு இருப்பதற்கு ஒரு சிறப்பான இருப்பிடம் அரண்மனையை அமைத்து தரப்படுகிறது. அதற்கு நல்ல சைவ உணவுகளும் பொழுதுபோக்கிற்கான அம்சங்களும் தயார் செய்து கொடுத்து இவர்கள் 4வரும் நண்பர்களாகவே நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறவியில் அவர்கள் செய்த நற்பெயரின் காரணமாக அடுத்த பிறவிகளில் அவர்கள் தேவலோகத்தில் பிறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த கதையில் சூரியன், சந்திரன், மங்களநாதன், அவர் செவ்வாய், அவர் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வனதேவதைங்கிறது ராகுன்னு எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஜோதிடம் கனெக்ட் ஆகிடும். இது மாதிரி ஜோதிட கதைகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.